பொதுவா புது வருஷம் பிறந்தாலே நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி உதிக்கும். எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் யோகம் அடிக்கும்னு. இதோட தாக்கம் பலருக்குமே இருக்கு. சரி, அப்படி எந்த ராசிகளுக்கெல்லாம் யோகம் அடிக்க போகுது, எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிற ரகசியத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் தானே? அப்ப என்ன செய்யணும்? இந்த கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேட்கணும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா? அது ஒரு அழகான கிராமம். அங்க 5 வெவ்வேறு துறைகளை சேர்ந்த நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்க்கையில வெவ்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டுட்டு வந்தவங்க. இவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி தங்களோட சக நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. இந்த 5 நண்பர்கள்ல புனிதர் ஒருத்தர் இருந்தாரு. அவரும் தன்னோட நண்பர்கள் கஷ்டம்னு வந்து சொல்லும் போது அதற்கேற்ற ஏதாவது தீர்வுகளை சொல்லுவாரு. மற்ற 4 நண்பர்களும் எந்தெந்த துறையை சேர்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா விவசாயி, ஆசிரியர், தொழிலதிபர் மற்றும் மருத்துவர். வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க 5 பேருக்குமே இருந்துச்சு. அப்பதான் அந்த கிராமத்துக்கு வயதான மூதாட்டி வந்திருந்தாங்க. அந்த மூதாட்டியோ பல்வேறு ஜோதிட சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சவங்க. இந்த செய்தி அந்த கிராமம் முழுவதும் பரவுது. இந்த 5 நண்பர்கள்ல புனிதர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் தன்னோட சக நண்பர்களை சந்திச்சு இந்த மூதாட்டி பத்தி சொல்றாரு. நண்பர்களே, நாம் ஐவரும் அந்த மூதாட்டியை சென்று பார்ப்போம். இந்த வருடம் நமக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதும் மீதி இருக்க 4 நண்பர்களும் புனிதர் கூடவே கிளம்பி மூதாட்டியை சந்திக்கிறதுக்காக வராங்க. அந்த மூதாட்டியும் கிராம மக்களை பார்த்து எல்லோருக்கும் இந்த ஆண்டு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட பேச்ச தொடங்குறாங்க. அங்க இருந்த மக்களோ ரொம்பவும் ஆர்வமா அந்த மூதாட்டியோட பேச்ச கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க ராசிக்கான பலன்களையும் கர்ம வினைகளை பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்பது ஒவ்வொருவரின் கர்ம வினையை பொறுத்தே அடங்கும். இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே புனிதர் முன் வந்து, தாயே, எனக்கான பலன்களை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மூதாட்டியும் புனிதரை பார்த்து, இந்த ஆண்டு உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்புகளை தரும். அந்த வாய்ப்புகள் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் உங்கள் கர்மா நீங்கள் சமூக சேவையில் இன்னும் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறது. அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் இரண்டாவதா விவசாயி முன் வந்து, தாயே, எனக்கான பலன்களையும் கணித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த மூதாட்டி விவசாயிய பார்த்து இப்படி சொல்றாங்க, இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாற்றும் வாய்ப்புகளை தரும். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல விளைச்சலை தரும். ஆனால் உங்கள் கர்மா நீங்கள் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதுதான் நம் அனைவரின் வாழ்வாதாரம். அதை பாதுகாப்பதில் இருந்து நாம் எப்போதும் விலகிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சதும் மூன்றாவதா ஆசிரியர் முன் வந்து அதே கேள்வியை கேட்கிறாரு. அந்த மூதாட்டியும், உங்களுக்கு என்ன, உங்கள் ராசி இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல மாணவர்களை தரும். ஆனால் உங்கள் கர்மாவை நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. உங்களின் கர்மா என்ன சொல்கிறது என்றால் நன்னெறிகளை தான் மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஆசிரியர்கள் அந்த கடவுளுக்கே சமமானவர்கள். அதனால் உங்கள் கடமையை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் அடுத்ததா தொழிலதிபர் வந்து, தாயே, இந்த வருடம் என் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு நல்ல லாபத்தை தரும் வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஆனால் உங்கள் கர்மா நீங்கள் சமூக பொறுப்பை உணர வேண்டும் என்று கூறுகிறது. ஒருபோதும் தலைகணத்துடன் யாரிடமும் நடந்து கொள்ளக்கூடாது. மேலும் உங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சதும் அடுத்ததா மருத்துவர் வந்து, தாயே, இந்த ஆண்டு எனது ராசிக்கு என்ன யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த மூதாட்டியும், இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சிகளை அள்ளித்தரும். ஆனால் உங்கள் கர்மா நீங்கள் இந்த மருத்துவத்துறையை ஒரு வியாபாரமாக மாற்றக்கூடாது என்று கூறுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த 5 நண்பர்களுக்கும் அந்த மூதாட்டியுடைய வார்த்தைகளை கேட்டதும் எல்லையில்லாத மகிழ்ச்சி ஏற்படுது. அப்படியே நாட்கள் மாதங்கள்னு கடந்து போகுது. அந்த மூதாட்டி சொன்னது போலவே 5 நண்பர்களும் தங்கள் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியவே சந்திச்சாங்க. அந்த புனிதர் புதுசா ஒரு கோயில் கட்டினாரு. விவசாயிக்கும் தன்னோட நிலத்துல நல்ல விளைச்சலே கிடைச்சது. அந்த ஆசிரியருக்கும் நிறைய நல்ல மாணவர்கள் கிடைச்சாங்க. தொழிலதிபரோ புதுசா ஒரு தொழிலையும் தொடங்கினாரு. 5வது நண்பரான மருத்துவரோ நிறைய நோயாளிகளை குணப்படுத்தினாரு. ஆனா இந்த 5 நண்பர்களுமே அந்த மூதாட்டி சொன்னதை முழுமையா பின்படுத்தல. வாழ்க்கையில முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில எல்லாருமே தங்களோட கர்மக்களைய மறந்துட்டாங்க. ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த 5 நண்பர்களும் அந்த மூதாட்டிய போய் சந்திக்கிறாங்க. அந்த மூதாட்டியும் இந்த 5 நண்பர்களையும் பார்த்து,
நீங்கள் எல்லாரும் இந்த ஆண்டில் நல்லதையே பெற்றீர்கள். ஆனால் உங்கள் கர்மாக்களை சரிவர செய்ய மறந்துவிட்டீர்கள். புனிதராகிய நீங்கள் நல்ல கோவிலை கட்டிய பிறகு மற்ற மதங்களை பற்றி தவறாக பேச தொடங்கினீர்கள். இந்த செயல் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை காயப்படுத்தி இருக்கிறது. அடுத்ததா விவசாய பார்த்து உங்கள் நிலத்தில் நல்ல விளைச்சலை கண்டதும் அந்த பேராசை உங்கள் கண்களையே மறைத்து விட்டது. அதிக விளைச்சலுக்கு ஆசைப்பட்டு நிலத்திற்கு கேடு விளைவிக்கும் உரங்களை அதிகமாக பயன்படுத்த தொடங்கினீர்கள். அந்த அற்புதமான நிலத்தை பாதுகாக்க மறந்துவிட்டீர்கள். ஆசிரியரே, இந்த வருடம் உங்களுக்கு நல்ல மாணவர்களை ஈன்று கொடுத்ததல்லவா? ஆயினும் அவர்களுக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டீர்கள். பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உங்கள் கடமையை சரியாக செய்ய தவறிவிட்டீர்கள். தொழிலதிபரே, இந்த வருடம் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகளை அள்ளி கொடுத்திருக்கும் அல்லவா? அதன் மீது கொண்ட மோகத்தால் தொழிலாளர்களை சரிவர நடத்தாது அவர்களது உழைப்பை சுரண்ட தொடங்கினீர்கள். மருத்துவரே, நீங்களோ உங்களை நம்பி உங்களிடம் வந்த நோயாளிகளை ஏமாற்றி தேவையில்லாத மருந்துகளை அவர்களிடம் விற்று அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தீர்கள். ஆகவே நீங்கள் ஐவரும் உங்கள் கர்மாவை மறந்துவிட்டீர்கள். இதன் காரணமாக நீங்கள் எல்லோரும் மீண்டும் துன்பத்தை அனுபவிப்பீர்கள். தங்கள் கர்மாக்களை சரிவர செய்ய தவறியவர்களை எந்த கிரகங்கள் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த மூதாட்டி சொன்னதை கேட்டதும் தான் இந்த 5 நண்பர்களுக்கும் தாங்கள் செய்த தவறு என்னங்கிறது புரிய வருது. இந்த கதை நமக்கு உணர்த்த வர்றது ஒரு முக்கியமான விஷயத்த. ராசி பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டி மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன கிடைக்குதோ அது எல்லாமே நாம செஞ்ச கர்மாக்களால மட்டும்தான். நல்ல உணர்வுகளோடு நல்ல கர்மாக்களை செஞ்சிருந்தா நல்ல விஷயங்கள் நடக்கும். கெட்ட எண்ணங்களோடும் தீய உணர்வுகளோடவும் நாம செய்யற விஷயங்கள் எல்லாமே நமக்கு கெட்ட விஷயங்களை மட்டும்தான் திரும்ப கொடுக்கும். நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை சுத்தி இருக்க கிரகங்கள். நம்ம எண்ணங்களை தெளிவாகவும் நல்ல சிந்தனைகளோடவும் வச்சுக்கிட்டு போதும். அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம கிரகங்களையும் வழி நடத்தும். அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும்னு. ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு பதிலா அது செய்யறதுக்கு முன்னாடியே அது நல்லதா கெட்டதா, இதனால யாருக்காவது எந்தவித பாதிப்புகளாவது ஏற்படுமா அப்படிங்கிற விஷயங்களை நாம கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். இன்னொன்னு வார்த்தைகள். நம்ம எண்ணங்களுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையவே வழி நடத்துறதுக்கான சக்தி இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கும் அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. எப்போதுமே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பாசிட்டிவா தான் இருக்கணும். இது என்னால முடியாது, எனக்கு அப்படி நடந்துருமோ இல்ல இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற நெகட்டிவான வார்த்தைகளை நாம பேசும்போது அதுவே நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். பொதுவா ஜோதிடர்கள் இந்த பிரபஞ்சங்களை பத்தியும் நவ கிரகங்களை பத்தியும் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கையில இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனி வரப்போற எல்லா வருஷமும் நல்லதே தான் நடக்கும். பொதுவா இந்த ஜாதக ரீதியான பலன்களை நாம கேட்கும் போது நல்ல விஷயங்களை சொன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறத நாம முழுமையா நம்பவும் ஆரம்பிப்போம். அப்படி அந்த விஷயத்து மேல நாம வைக்கிற நம்பிக்கை தான் நாம நினைக்கிறத நமக்கு பாசிபிளா நடத்தி கொடுக்குது. அதே ஜோதிடர்கள் நெகட்டிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு அதையே தான் சுத்தி சுத்தி வரும். நாம அந்த நெகட்டிவான விஷயத்துக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போதுதான் அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கிற மாதிரி தோணும். பொதுவா எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்லதே நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நாம ஒவ்வொருத்தருமே தங்களோட திறமைகளை பயன்படுத்தி நேர்மையான செயல்களாலையும் எண்ணங்களாலையும் நல்ல விஷயங்களை செய்யறது மூலியமாவும் நம்ம உடலையும் மனசையும் பாதுகாக்கிறதுக்கு நல்லபடியான சத்தான உணவுகளை உட்கொண்டு மகிழ்ச்சியான மனநிலைமையில எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ ஆரம்பிப்போம். கண்டிப்பா இந்த மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்குள்ள இருந்தாலே போதும். இந்த உலகத்துல நம்மால எதையும் சாதிக்க முடியும். நாம நல்ல விஷயங்களை பத்தி மட்டுமே யோசிச்சு அதை மட்டுமே செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிர்பாராம நடக்கிற கெட்ட விஷயங்கள் கூட நாம செஞ்ச நல்ல கர்மாக்களால நமக்கு நல்ல விஷயங்களையே கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம எண்ணங்களும் வார்த்தைகளும் நம்ம விதியவே மாத்துறதுக்கு வல்லது. இத பத்தின சுவாரஸ்யமான கதை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அதையும் பார்க்க மறக்காதீங்க. இரண்டாவதா, நாம பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சாலே இந்த உலகத்துல நம்மால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். சரி, பிரம்ம முகூர்த்தத்துல எப்படி எந்திரிக்கிறது?
அப்படி அந்த நேரத்துல எந்திரிச்சா நான் என்னெல்லாம் பண்ணணும், அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட ரகசியம் தான் என்ன, இப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காம இந்த கதையையும் கேளுங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் சொன்ன கதை முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கதை தான். இது யாரையும் குறை சொல்றதுக்கோ இல்ல யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்கோ இல்ல, விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான கதை தான் இது. கண்டிப்பா இந்த மாதிரி வித்தியாசமான கதையை நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. இப்பதான் இந்த மாதிரியான ஒரு கதையை நீங்க கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நிறைய கற்பனை கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.